Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் இறைவசனம். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். கர்த்தருக்கு மகிமையாக. இந்த நீதிமொழிகளிலே இந்த 11ஆம் அதிகாரம் அனைவரையும் தாங்குகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. நீதிமொழிகள் எதற்காக எழுதப்பட்டு இருக்கும்? அநேக வாழ்விலே இருக்க செயல்களை சரி செய்வதற்கு இந்த நீதிமொழிகள் மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. இளைஞர்களுக்கும் சரி, வாலிபர்களுக்கும், குழந்தைகளுக்கும், பெற்றோர்களுக்கும், கணவன் மனைவிகளுக்கும், இப்படி எல்லா தரப்பினருக்கும் இந்த நீதிமொழிகள் மிகவும் ஒரு நீதியான வாழ்வை குறித்து, நீதியான செயல்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு கூட நாம் நேசிக்கிற சகோதர சகோதரிகளே, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய குடும்பத்தை பற்றி, அவர்களுடைய விஷயத்தை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுகிறார்கள். அந்த ஆர்வம் சந்தோஷம்தான். ஆனால் அவர்கள் கஷ்டப்படும் போது, அவர்களுக்கு ஏதாவது துயரங்கள் நடக்கும்போது, அவர்களுக்கு ஏதாவது தோல்விகள் ஆகும்போது அதை அமர்ந்து அதை பற்றியே சிந்தித்து கொண்டு அதை பற்றி பேசிக்கொண்டு இருப்பார்கள். உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி பந்தமாக இருக்கும், அதை குறித்து பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் அதை தான் ஆண்டவர் இங்கு வெளிப்படுத்துகிறார். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். மற்றவர்களோடு இன்னொருத்தருடைய வாழ்வை குறித்து மற்றவர்களிடத்தில் விமர்சனம் பண்ணுவது ஆண்டவருக்கு மிகவும் வெறுப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஆவியில் உண்மை உள்ளவனையோ ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் ஆவியில் உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்குகிறான். ஏனால் மற்றவர்களை பற்றி நாம் பேசக்கூடாது, அது ஆண்டவருக்கு மிக விரோதமான காரியம் என்று நினைத்து அதை பேசாமல் இருப்பார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாம் கூட சபைக்கு சென்று இருக்கலாம். அங்கு போதகர்களை, சபை போதகரை பற்றி பேசுவது, இல்லை என்றால் மற்ற சபையை பற்றி, மற்ற சபை ஊழியரை பற்றியும் போதகரை பற்றியும் பேசுவது, இப்படி அநேகமாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த யூடியூப்பில் நம்ம அநேகமாக பார்ப்பது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். அந்த என்னோட சபை தான் நல்ல ஆசீர்வாதமான சபை, அவன் நடத்துவது சபை இல்லை, அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு மற்றவர்களை நாம் குற்றப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளை குற்றப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இது ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாய். மற்றவர்களுக்கு எவ்வளோ அளவு அளக்கிறாயோ அதே அளவு உனக்கும் அளக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நாம் ஆவியில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருடைய ஆவியில் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் நீ சொன்னப்பட்டது போல புறம் கூறி திரிகிறவர்கள் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், ஆவில் உண்மையுள்ளவர்களோ காரியத்தை அடக்குகிறார்கள் என்று சொல்லிக்கிறீரே. அப்பா, உம்முடைய ஆவியில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீ நல்ல ஞானத்தை தந்தமான ஜெபிக்கின்ற கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளும் உண்மைக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தருளும் ஆண்டவர். உன்னுடைய ஜீவனல் வார்த்தையை அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்து அதன்படியாக அவர்கள் செயல்படவும் நீங்கள் தேவ கிருபை செய்வான். சோத்துங்கத்தை துதிக்கிறோம், இயேசு மூலியமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
Now you are watching New Eden TV.